இதெல்லாம் நார்மல். சொல்லுங்க. ஏன்? நீ சந்தோஷமாய் களி கூறும் போதே கர்த்தருடைய வார்த்தை உங்க நோக்கி வரும். எப்ப கர்த்தருடைய சத்தம் கேட்கும்? சந்தோஷமா இருந்தா கேட்கும். இப்ப அவங்க எப்போ அதுக்கப்புறம் எங்கேயுமே அவங்க கேட்கல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல. 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க சந்தோஷமா கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணதுக்கு அப்புறம் 30 லட்சம் பேரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாங்க. என்ன சொல்றாரு? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன்னுடைய டாக்டருங்கிறார். நீ என்னைக்கு என்ன பெரியவர்னு பாட்டு பாடி என்னை சந்தோஷப்படுத்தினியோ அன்னைக்கே பெரியவரா இருக்கிற நானு உன்னுடைய டாக்டர் அப்படின்ட்டேன். நான் உன்னுடைய ஃபேமிலி டாக்டர். சொல்லுங்க, ஃபேமிலி டாக்டர் யாருங்க? கர்த்தர். 30 லட்சம் ஜனங்களும் அதை கவனமா கேட்டாங்க. 2 முறை வருங்க. கவனமா கேட்டு அவருக்கு செவி கொடுத்து. பிரச்சனை எங்க இருக்குது? பிரச்சனை காதுல இருக்குது. என்னது? காதுள்ளவன். அப்ப உங்களுடைய காதுங்கிறது இந்த இடத்துல உங்களுடைய கவனம். உங்களுடைய கவனம். தேவன் சத்தமிட்டு சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். 30 லட்சம் ஜனங்கள் அதை கேட்டு ஆமென் அப்படின்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சங்கீதம் 105:37, உபாகமம் 8:4. உபாகமம் 8:4 வாசிச்சிருங்க. அந்த 30 லட்சம் ஜனங்களை குறித்து கவனமா அந்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் தான் எங்களுடைய டாக்டர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்ட அந்த 30 லட்சம் ஜனங்களை குறித்து கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுது. 8:4, இந்த 40 வருஷமாய் உன் மேல் இருக்கிற வஸ்திரம் பழையதாகவில்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல நடந்தாங்க. அவர்தான் எங்களுடைய டாக்டர் அப்படின்னு நடந்தாங்க. சாதாரணமானவர்ல அவர் பெரியவர். அவர் யாரு? பெரியவர். அவர்தான் எங்களுடைய டாக்டர், அவர்தான் எங்களுடைய டாக்டர் அப்படின்னு நடந்தாங்க. வசனம் சொல்ல, அவருடைய கால்கள் 40 வருஷமா ஒரு ட்ரெஸ்ஸ ஒரு நாள் போட்டாலே என்ன இது? அவங்க 40 வருஷமா ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனா வசனம் சொல்லுது, பழையதாய் போகவில்லை. பழசாகல. இந்த பையன் பிறப்புறான்னு எகிப்துல இருந்து, குட்டி பையன். இப்ப அவனுக்கு 40 வயசு வனாந்தரத்துல. அப்ப சின்ன வயசுல என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானோ அந்த ட்ரெஸ் 40 வயசு ஆகும்போது அவனோடு கூட ட்ரெஸ்ஸும் வளர்ந்துச்சு, அவனுடைய பாதரட்சியும் வளர்ந்துச்சு. அழுக்காகவே இல்லை, அழுக்காகவே மாட்டோம், அழுக்காகவே ஆகும். ஏன்னா அந்த 30 லட்சம் ஜனங்களும் தேவ பிரசன்னத்துல தேவனுடைய வார்த்தைய கேட்டுட்டு